கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டணும், கூட்டி அவங்க முடிவெடுத்து சொல்லணும். பட் அவங்க எந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. எங்கள் பக்கம் வந்தாலும் கூட எங்கள் அண்ணன் விஜயகாந்த், நாங்கள் அவரை மதிக்கிற தலைவர், நாங்கள் கொண்டாடுகிற தலைவர். ஆகையால் தலைவர் உருவாக்கிய அந்த பேர் இயக்கம் சிதைந்து போய்விடக்கூடாது. நேர்மையான முறையில் ஒரு கட்சியை தொடங்கி எதிரிகளை உருட்டச் செய்தவர் அண்ணன் விஜயகாந்த். அவருடைய கட்சி எங்கேயும் போய் இணைந்து சின்னாபண்ணமாகிவிடக்கூடாது என்பதிலே அன்னியார் பிரேமலதா அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசை. ஓகே சார், இதை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொரு ஆசிலேஷனில் தான் இருக்காங்க, ஒரு அலைப்பாய்தலில் தான் இருக்காங்க. இல்லை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பேச்சு அட்வைஸ்னால் என்னவா இருக்கும்? அட்வைஸ்னு சொல்ல வேணாம், ஐ மீன் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா என்னவா இருக்கும்? என்ன அறிவுரையாக இருக்கும்? அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய கனவை நிறைவேற்றுங்கள், அதுதான் அந்த கட்சிக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா சட்டசபையில் எந்த கட்சியை கடுமையாக எதிர்த்து பேசி வெளியேற்றப்பட்டாரோ அந்த கட்சி உங்களையும் வெளியேற்றும் என்றைக்காவது ஒரு நாள் என்பதை அந்நியார் புரிந்து கொள்ள வேண்டும்.